நாம உயிர் வாழ நல்ல செழிப்பா இருக்க உண்மையிலே என்னதான் தேவை? எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு மேலோட்டமா பார்த்தா நிறைய பதில் சொல்லலாம். ஆனா ஒரு ஆழமான தத்துவ பார்வை இதுக்கு என்ன சொல்லுது, அதத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த கேள்விய இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்ப்போம். நாம உயிர் வாழ்றதுக்கு உண்மையிலே என்னதான் தேவை? சும்மா சாப்பாடு, தண்ணி, காத்து இது மட்டும் போதுமா? இல்ல நம்மளோட தேவைகள் இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா? நம்மளோட இந்த கேள்விக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய ஒரு சின்ன ஆன்மீக உரை ரொம்ப ஆழமான ஒரு பதில கொடுக்குது. டிசம்பர் 12ஆம் தேதி வந்த இந்த உரையில நம்ம தேவைகளை வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்காம பல அடுக்குகளா பிரிச்சு ரொம்ப அழகா விளக்குறாங்க. இந்த உரையோட மைய கருத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையா ஒரு ஊட்டம் தேவைப்படுது. சொல்லப்போனா இந்த ஒரு தேவைதான் நாம யாருன்னு வரையறுக்குதுன்னே சொல்லலாம். அந்த உரை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, உயிரினங்கள் ஊட்டச்சத்து தேவைப்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன, இயற்கையின் கூறுகளே ஊட்டச்சத்தின் ஆதாரங்கள். பாத்தீங்களா, நமக்கும் இயற்கைக்கும் இருக்கிற அந்த பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை எவ்ளோ அழகா சொல்லுது இல்லையா? இங்க சக்கூர் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஊட்டம் இல்லனா ஆதரவு. இன்னும் சரியா சொல்லணும்னா கஷ்டமான நேரத்துல நம்மள தாங்கி பிடிக்கிற ஒரு உதவி, ஒரு சப்போர்ட். அதுதான் இது. சரி, அப்போ இந்த ஊட்டத்தோட முதல் படி என்ன? அது வேற எதுவும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான். நம்மளோட அன்றாட உணவு, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்கள். நம்ம உடம்பு எவ்வளவு ஒரு நுட்பமான மிஷின்னு இதுலந்தே தெரிஞ்சுக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். காத்து இல்லாம கொஞ்சம் நிமிஷம் கூட இருக்க முடியாது. தண்ணி இல்லாம சில நாட்கள், சாப்பாடு இல்லாம சில வாரங்கள், அவ்வளவுதான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். நம்ம உடம்புக்கு இந்த தேவைகள் எல்லாம் எவ்வளவு அவசரமானது, எவ்வளவு முக்கியம்னு இது புரிய வைக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் நம்மளோட அன்றாட உணவு. நம்ம உயிர்னு சொல்ற வண்டி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான எரிபொருள். ஆனா கதை இதோட முடியல. இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊட்டம்ங்கிறது ஒரு படிநிலை மாதிரி, ஒரு ஹைரார்கி. முதல் படி நாம இப்போ பார்த்த மாதிரி உடம்புக்கு தேவையான விஷயங்கள். சரி, அடுத்தது என்ன? அதுதான் அறிவுக்கான உணவு. அதுக்கும் ஒரு படி மேல ஆன்மீகத்தை உணர்றது. வாங்க இப்போ நாம அடுத்தடுத்த படிகளுக்கு போகலாம். இப்போ நம்ம உடம்போட தேவைகள்ல இருந்து நம்ம மனசோட அறிவோட தேவைகளுக்கு வரோம். இந்த ஒரே ஞானத்தையே ஒரு விதமான வாழ்வாதாரமா, ஒரு ஊட்டமா பாக்குது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். அன்றாட சாப்பாடு நம்ம உடம்ப வளர்க்குது. அது டெம்பரரி தான், தினமும் நமக்கு தேவைப்படும். ஆனா ஞானம் அப்படி கிடையாது. அது நம்ம அறிவை வளர்க்குது. அது நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு வழிகாட்டுற ஒரு நிரந்தரமான உணவு மாதிரி. சரி, இப்போ இந்த படிநிலையில நாம உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். அதுதான் உன்னதமான ஊட்டம், மரணமில்லா பெருவாழ்வை நோக்கிய ஒரு பாதை. அந்த உரையிலிருந்து வர்ற இந்த சக்தி வாய்ந்த வரிய மட்டும் கேளுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆன்மீக உணர்தல் அவனை மரணமின்மைக்கு வழிநடத்துகிறது. பாருங்க, இது வெறும் உயிர் வாழறத பத்தி மட்டும் பேசல, அதுக்கும் மேல ஒரு உயர்ந்த நிலைய பத்தி பேசுது. அப்போ இந்த தேடல்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கா? இந்த தேவைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலைய அடைய முடியுமா? முடியும் அப்படின்னு தான் இந்த உரை சொல்லுது. அதுக்கு பேருதான் ஆத்மாவை உணர்தல். இந்த ஆத்மன்னா என்ன? வேதாந்த தத்துவப்படி அது இந்த பிரபஞ்சத்தோட ஆன்மீக உயிர் சக்தி. நமக்குள்ள இருக்கிற, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற உண்மையான, ஒருக்கணும் அழியாத ஒரு சுயம். அதுதான் ஆத்மான். கடைசியா இந்த உரை ஒரு ஆழமான உண்மையோட முடியுது. என்னன்னா, மனிதன் தன்னை ஆத்மன் என்று உணரும்போது அவனுக்கு இனி ஊட்டத்தின் தேவை இருக்காது. அதாவது தனக்கு தேவையான எல்லா நிறைவும், எல்லா சப்போர்ட்டும் வெளியிருந்து வர தேவையில்ல, அது தனக்குள்ளேயே இருக்குன்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான். இது ஒரு முழுமையான தன்னிறைவு நிலை. நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட மைய கருத்தை ஒரே கேள்வியில சுருக்கலாம். அந்த கேள்வியோடையே உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன். உள்ளிருந்தே ஊட்டத்தை கண்டறிவதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் இத பத்தி யோசிச்சு பாருங்க.